நம்ம இந்திய அணி எப்போதுமே சுழலுக்கு சாதகமான பிச்சில் ஆதிக்கம் செலுத்தி வெல்வதுதான் வழக்கமான ஒரு விஷயமாகவே வச்சுட்டு இருந்தது. நீண்ட காலத்திற்கு பிறகு முதல் முறையாக ஸ்பின்னர்களுக்கு சாதகமான மைதானத்துல படு தோல்வியை சந்திச்சிருக்காங்க, தொடரை இழந்திருக்காங்க. இதனால பலருமே இந்திய அணியை கடுமையாக விமர்சிச்சுட்டும் இருக்காங்க. அடுத்த வருடம் பிப்ரவரி 19ஆம் தேதி சாம்பியன்ஸ் டிராபி தொடரானது பாகிஸ்தான்ல ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. இதற்கு முன்னாடி இலங்கை ஒருநாள் தொடர், அடுத்து பிப்ரவரி துவக்கத்துல இங்கிலாந்து ஒருநாள் தொடர் மட்டுமே இருக்க நிலையில இலங்கை தொடர்ந்த இந்தியாவுடைய செயல்பாடு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு முன்னாடி இங்கிலாந்து தொடர் மட்டுமே இருப்பதால இந்திய ஒருநாள் அணியை தேர்வு செய்ய கம்பீர் புது முடிவை எடுத்திருக்கார். ஆமாங்க, தற்போது வரையிலுமே இந்திய அணியில ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா இடங்கள் மட்டுமே உறுதியாகி இருக்க நிலையில மற்ற இடங்களை தேர்வு செய்ய அதிரடி முடிவை எடுத்திருக்காரு. இலங்கை தொடரை இழந்த பிறகு நடைபெற்ற அணி மீட்டிங்ல பேசிய நம்ம கம்பீர் அவர்கள், ரோஹித் கோலியை தவிர மற்ற வீரர்கள் அனைவருமே துலீப் டிராபி, ரஞ்சி கோப்பை, விஜய் ஹசாரே டிராபி தொடர்கள்ல அதிரடியாக செயல்பட்டால் மட்டுமே இந்திய அணியில இடம் கிடைக்கும் என ஓப்பனாக பேசியிருக்காங்க. தற்போது இந்திய அணியில இடம்பெற்றிருக்கும் வீரர்கள் மட்டும் இல்ல, சீனியர்கள் மற்றும் புதுமுக வீரர்கள் அப்படின்னு யாராக இருந்தாலுமே அவங்க உள்ளூர் போட்டிகள்ல அதிரடியாக செயல்பட வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு தண்டனை மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. இந்த தகவல் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு.